சாரா சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம வீடியோல பிரின்சஸ் கட் பிளவுஸ் எப்படி சரியான அளவுகள் வைத்து எளிய முறையில் வெட்டுவது என்று பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வர ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. புதுசா வருபவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணும் டெய்லரிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். இப்போ ஒரு மெஷர்மெண்ட் நான் நோட் பண்ணியிருக்கேன். அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் இதை கட்டிங் போடுறேன். பேக்குக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லி மட்டும் எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஓகே, அது மட்டும்தான். பின்னாடி மீதியெல்லாம் சேம் அதே மாதிரி தான். 29 வந்து நம்ம 4 பிரிக்கும் போது 7.25 வரும். ஓகேங்களா? 1 இன்ச்சு சேர்த்திக்கிறோம். அதுக்கப்புறம் 1.5 இன்ச் வந்து ஈஸ் அலவன்ஸ்க்காக வச்சுக்கிறோம். இதனோட மிட் பாயிண்ட் வந்து டாட்டுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இதை வந்து நம்ம லைன் போட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் உயரம் வந்து 14, ஒரு 1/2 இன்ச்சு வந்து மேலே இதுக்காக வைக்கிறேன். நான் சேர்த்தியே தான் எடுத்திருக்கேன். அதனால 14 உயரம், 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு. இந்த மார்க்கிங் உங்களுக்கு கிளியரா இருக்குங்களா? ஓகே. ரொம்ப நேரம் கேமரா ஆன் ஆகாமே போயிடுச்சுங்க. ஓபன் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் லேட் ஆச்சுங்க. செகண்ட் டக்குன்னு ஓபன் ஆயிடுச்சு. அது ரொம்ப நேரம் இங்க கேமரா ஓபன் ஆகலைங்க. இப்போ வந்து உயரம் மார்க் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் வந்து 15.5, பேக் நெக் பார்த்தீங்கன்னா 9. அப்போ 3 இன்ச்சு மைனஸ் பண்ணும்போது நமக்கு 12.5 வருது. 12.5ல பாதி 6.25. இதுக்கு ஒரு 6.5 ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ செஸ்ட் ரவுண்ட் வந்து 35, 4 இன்ச்சு சேர்த்தும் போது 39. அப்போ 9.25 வரும். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு. இதில் வந்து நம்ம ஆம் ஹோல் ரவுண்டு செட் ஆகுதான்னு பார்ப்போம். ஆம் ஹோல் வந்து 16, மேலே 1/2 இன்ச்சு விட்டுட்டு மெஷர் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்ட் மட்டும் கம்மியாக இருக்குது. அதை நம்ம வெட்டும்போது கரெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு 8 இன்ச்சு கரெக்டாக வரணும். எட்டு இன்ச்சு கரெக்டாக வந்துடும். ஷோல்டர் வந்து எப்படி வேணுமோ அப்படி தான். உங்களுக்கு தின் ஷோல்டராக வேணும் அப்படின்னா இப்போ 2 இன்ச் இருந்தால் போதும். அப்படின்னா 2.25 மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படி வைடாக வைக்கும்போது நெக்கு ரொம்ப டீப் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்படி ரொம்ப ப்ராடாக போயிடும். கொஞ்சம் இது வரும்போது இது கொஞ்சம் மேலே ஏற்றிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் வந்து 9.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இதில் என்ன அளவுன்னு செக் பண்ணிக்கோங்க. 3. ஓகேங்களா? இப்போ இது வந்து பேக் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதில் 8 இன்ச்சு நம்ம கட் பண்ணும்போது வந்துடும். இது நம்ம நார்மலாக போடுறதுக்கும் இதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஒரு 1/2 இன்ச்சு இறக்கம் மட்டும்தான் அதிகப்படுத்தியிருக்கேன்.
தின் ஷோல்டர் வைக்கும்போது மட்டும் டீப் மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ரொம்ப டீப்பா போயிரும். கொஞ்சம் உயரத்தை கம்மி பண்ணா அந்த அளவுக்கு கொஞ்சம் கரெக்டா வரும். ஆமா. ஏன்னா இங்க க்ளோஸா இருந்து இங்க டீப்பா வச்சா நல்லா இருக்கும். இது மாதிரியும் போடுவாங்க. ஏன்னா 10, 10.5 வச்சு போடுறவங்க கூட இருக்காங்க. ஆனா எல்லாரும் அது மாதிரி விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இங்க சின்னதா ஷோல்டர் வரும்போது முதுகு ரொம்ப தெரியும். அப்போ வந்து இது உயரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இது உங்களுக்கு கிராஸ் வேணும்னா இதை கிராஸா போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட் தான் வேணும்னா ஸ்ட்ரைட்டா போட்டுக்கலாம். கிராஸ் வேணும்னா இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. கை நீளமா வேணும்னா துணி அதிகமா வேணும். இதுல 1 மீட்டர் தான் இருக்கு. அதனால அதெல்லாம் இல்லையா. ஏன்னா அது பிரின்சஸ் கட்டுங்கும் போது 2 பக்கமும் உங்களுக்கு இங்கேயும் கிளாத்து ஃபுல்லா வேணும். நமக்கு யோக் பிளவுஸ்னா நம்ம கம்மியா வைப்போம். இதுல லென்த்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா இதுல வந்து கீழே வரைக்குமே உங்களுக்கு கிளாத் தேவைப்படும். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் லைன் மார்க் வரைஞ்சுக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இங்க அப்ராக்சிமேட்டா வைக்கிறதுக்கு இன்னொரு அளவும் சொல்லித்தரேன். அதையும் வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்க இங்க 1/2 இன்ச்சு நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக விட்டுறோம் இல்லைங்களா? இப்போ மிடில் செஸ்ட் பாத்தீங்கன்னா 36. 36 அப்படிங்கும்போது 9 இன்ச் வருதுங்களா? இந்த 9 இன்ச்சுக்கு நேரா நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா 36 கூட 4 இன்ச்சு சேர்த்தனா 40 வரும். இதுக்கப்புறம் 1.5 இன்ச்சுங்கிறத 2 இன்ச்சா வச்சுக்கோங்க. தைக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு. இந்த 1.5 இன்ச்சு பிளஸ் 1/2 இன்ச்சு. சரிங்களா? இப்ப இத வந்து நீங்க ஏன்னா இங்க வச்சு உங்களுக்கு சொல்றது புரியல அப்படின்னா கொஞ்சம் இதையும் கொஞ்சம் இந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அதோட இந்த லைனை போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த பஸ் பாயிண்டோட அளவு இது கரெக்டா வந்துடும். இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு வந்து இறக்கிக்குவோம். எதனால அப்படின்னா இங்க நம்ம இந்த ஆம்ஹோல் கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது இது கொஞ்சம் மேலே ஏறும். அப்போ ஆம்ஹோல் வந்து சின்னதாயிடக்கூடாது. அதனால கொஞ்சம் கீழே இறக்கியிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்க அப்படின்னா 6.5 இன்ச்சு. பாடியில் 6.5 எடுத்தீங்கன்னா 6.5 வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் இறங்கும் கீழே. நம்ம 6.5ங்கிறது 7 வச்சோம் அப்படின்னா ரொம்ப லோவா போயிடும். அதனால எப்பவுமே பாடியில அளவு எடுக்கிறது எல்லா பிளவுஸுக்குமே ஒரு 5.5 4.5னா 1/2 இன்ச்சு சேர்த்திக்கலாம். 6.5 7 வரும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த எடுத்த அளவு அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்படி வெட்டுற மாதிரியே நம்ம உடம்புல நிக்காது. இப்படி கொஞ்சம் கீழே இறங்கும். அப்ப அந்த 1/2 இன்ச்சு இப்படி அந்த ஷேப் மட்டும் இப்படி மாறிடும். அதனால எடுக்கிற அளவு அப்படியே வச்சுக்கோங்க. ஆனா அளவு பிளவுஸ்ல எடுத்தீங்கன்னா 1/2 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க. நெக்கோட அகலத்துக்கு இந்த அளவு மார்க் போட்டாச்சு. இது நெக் இதெல்லாமே போட்டாச்சு. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் இதே அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. எங்க நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு மார்க் போட்டுக்கோங்க. இங்கேயும் அதே அளவுக்கு கீழே இருக்க லைன் 1/2 இன்ச் எக்ஸஸ் போட்டீங்க இல்லையா, அதுக்கு வந்து மார்க் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் 1.5 இன்ச்சு. இது வந்து வேண்டாம். இந்த பக்கம் எவ்வளோ டாட்டுக்காக விட்டோமோ அது தள்ளி இங்க 1.5 வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து இப்படியே போட்டா இது கரெக்டா இருக்கும். சப்போஸ் இதை நீங்க டீப் நெக்கா ஆக்கணும். இங்க 1/2 இன்ச்சு
அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த அளவுக்கு இறக்கிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கிராஸ் வந்து இந்த லைன் போட்டிருக்கீங்க இல்லையா, இது இந்த எல் ஸ்கேல் வச்சு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த கிராஸில் இதை வந்து லைன் போட்டுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லைனை லைட்டாக இப்படி ஸ்லாண்டிங் பண்ணிக்கோங்க. அப்போ அது ஸ்லாண்டிங் ஆகும்போது இதுவும் கொஞ்சம் உள்ளே வந்துடும். இங்கே எவ்வளோ இது பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மட்டும் இதை நீங்கள் உள்ளே தள்ளிக்கோங்க. இப்போ இதுதான் நமக்கு வந்து ஷோல்டர் ஜாயிண்ட். அகலம் கம்மியா இருந்து நம்ம அந்த பக்கம் நெக்கு பக்கம் கீழே வந்து அகலம் கம்மியா வேணா கொடுக்கலாமா மேம்? இங்கேயா அகலம் கம்மியா வேணும்னா நீங்க இதுக்குள்ளேயே ரவுண்ட் போட்டுக்கோங்க. இது போட தேவையில்லை. அப்ப இதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். இங்க நீங்க அதிகப்படுத்தி ரொம்ப வைட் நெக்கா வைக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த சேஞ்சஸ் நீங்க பண்ணணும். அப்படி இல்ல நீங்க எடுக்கிற இதுல இது அப்படியே ரவுண்ட் போட்டுக்கிறீங்க அப்படின்னா சும்மா லைட்டா இங்க கட் பண்ணா போதும், வேற எதுவும் பண்ண வேண்டாம். இவ்வளோலாம் இங்க நீங்க கட் பண்ண தேவையில்லை. சும்மா லைட்டா மட்டும் கட் பண்ணிட்டு எப்பவும் போல நீங்க வரைஞ்சிக்கலாம். இதை வந்து நீங்க ரவுண்ட் நெக் போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14.5ங்கிறது 15ஆ வச்சுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கிக்கோங்க. ஏன்னா எப்பவுமே ஃப்ரண்ட்டு கொஞ்சம் இறக்கி வச்சீங்கன்னா தான் இங்கே டாட் பிடிக்கும் போது இந்த கப் ஷேப் இது வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லாட்டினா உங்களுக்கு கப் ஷேப் வந்து பத்தாம போயிடும். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு எதுவும் டவுட் இல்லை இல்லைங்களா? இங்கேங்களா? இது வந்து அதான் இங்க இல்ல இங்க இறக்கியிருக்க இல்லைங்களா? அதான் இப்ப இங்க இறக்கும் போது இதுதான் நமக்கு அளவு. இப்ப இங்க இருக்க கேப் இங்க வந்துருது நமக்கு. சரிங்களா? அதை நான் உங்களுக்கு மறுபடியும் அதை வச்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் இதுதான் சீம் அலவன்ஸ். ஏன்னா இங்க இறக்கும் போது நம்ம இங்க இறக்காம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த சைடு உங்களுக்கு பத்தாது. அதனால இங்க இறக்குற உயரத்தை இங்க இறக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். இப்ப நான் அதை வச்சு இப்படி செக் பண்ணும்போது உங்களுக்கு இங்கதான் நாச் வரும். ஓகேங்களா? இல்லாட்டினா இங்க வைக்கும் போது உங்களுக்கு பத்தாம போயிடும். அதனாலதான் கீழே இறக்கி இருக்கோம். அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ். ஆமா. இல்ல மொத்தமா 1 இன்ச்சு விட்டீங்கன்னா போதும். இப்ப இதுல 1/2 இன்ச்சு போயிரும். இங்க ஒரு 1/2 இன்ச்சு இருக்கும் உங்களுக்கு. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா 9 இன்ச்சு மிட் பாயிண்ட். இதுல 4.5 இன்ச்சு மிட் பாயிண்ட். இந்த பாயிண்ட் இதுதான். சரிங்களா? அதே மாதிரி இங்க 4.5. இங்க மட்டும் 1 இன்ச்சு 4.5ங்கிறது 3.5 மார்க் பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணி ஜாயின் பண்றனால நான் ஒரு 1/2 இன்ச்சு உள்ள தள்ளல, அப்படியே வச்சிருக்கேன். சப்போஸ் நீங்க கம்மியா தான் பிடிப்போம் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு நீங்க இப்படி தள்ளுறதுன்னா தள்ளிக்கலாம். சரிங்களா? இப்போ இது வந்து நமக்கு அண்டர் பஸ்ட். இதுக்கு மேல வர்றது இது மார்க் போட தேவையில்லை. இது வரைக்கும் நீங்க போட்டீங்கன்னா போதும். இப்போ இதுல தான் நம்ம டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் மார்க் பண்ண போறோம். 29. மிடில் செஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு வருது. 7 இன்ச்சு மொத்தமா வருது. 7 வந்து நம்ம பிரிக்கும் போது 3.5 இன்ச்சு வருது. அப்போ 1.25 வந்து உங்களுக்கு 1.25 வந்து உங்களுடைய பஸ் பாயிண்டினுடைய அளவு. இப்போ இங்க வந்து நான் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் வைக்க சொல்லியிருக்கேன். சரிங்களா? மீதி வர்றத இங்க இருந்து 1.25க்கு இங்க மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல இருந்து 1.25 வைக்கணுமா? ஆமா, இங்க இருந்து 1.25.
ஏன்னா பிரின்சஸ் கட்டுக்கு வந்து இப்ப நம்ம அதுக்கு விட்டு டாட் பிடிக்கிற மாதிரி வைக்க மாட்டோம். ஏன்னா அதுலயுமே நம்ம மேக்ஸிமம் 3 அப்படின்னா இப்படி வச்சு சென்டர் மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா? இதுல நீங்க அது பண்ண தேவையில்லை. இங்க வந்து 1.25 வச்சு இந்த அளவு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப 1.25 வரும்போது உங்களுக்கு ஏன்னா நம்ம டாட் பிளவுஸுக்கும் பிரின்சஸ் கட் பிளவுஸுக்குமே கப் ஷேப் வந்து வித்தியாசம் வரும். அதனால அதுல எப்படி வைக்கிறீங்களோ அதை வச்சிருங்க. இப்ப இதை நம்ம மெஷர் பண்ணி பார்ப்போம். பத்தலைன்னா நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து இதுல லைன் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்லாண்டிங்கா ஒரு லைன் போட்டுக்கோங்க. லாஸ்ட் லைன். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஜாயிண்ட் பட்டி ஜாயின் பண்ண 1/4 இன்ச் வேணும். இதுக்கு எவ்வளோ 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ எவ்வளோ பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இங்கேயும் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பட்டியினுடைய அளவு இந்த இடத்துல வந்து நீங்க ஒரு 3/4 இன்ச் மட்டும் விட்டுருங்க. 3/4 இன்ச் விட அப்ராக்சிமேட்டா பார்க்கும்போது ஏன்னா இது டாட்டுக்காக விடுறது. அப்போ இங்க 9.25 வருது. இப்போ இங்க வந்து நமக்கு 9.25 வருதான்னு செக் பண்ணுவோம். இங்க 3 இன்ச்சு 9.25 தான் வருது. சரிங்களா? அப்ப நம்ம இப்ப என்ன பண்ணோம்னா இந்த டாட்டினுடைய அளவை இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்ப இங்க வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த உயரம் எதுங்கம்மா இங்கேயா? இது ஃபுல் உயரமும் பிளஸ் 1/2 இன்ச். ஏன்னா முன்பக்கம் எப்பவுமே பிரின்சஸ் கட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் சேர்த்தி வைங்கம்பேன். அப்போ நீங்க 14 ஆமா 15 அதுக்கப்புறம் கீழே சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பக்கம் இப்போ நம்ம மெஷர் பண்ணுவோம். இங்க இருந்து தான் அளவு. இங்க இருந்து 3.5 இங்க இருந்து இங்க 9.25 ஓகேங்களா? இப்போ இங்க 10லங்கிறதுக்காக மட்டும்தான் இங்க நான் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா டாட் இதுக்கு மேல குறைச்சோம் அப்படின்னா நமக்கு கப் ஷேப் வந்து டைட் ஆகும். ஏன்னா இப்போ பஸ்ட் பாயிண்ட் சுத்தி நம்ம எடுக்கும்போது 2 பஸ்ட்டுக்கும் சேர்த்தி தான் நம்ம அளவு மார்க் பண்றோம். அப்ப அந்த மாதிரி வரும்போது நீங்க இதுல ரொம்ப லூஸ் கொடுத்தாலும் கப் ஷேப் வந்து ரொம்ப லூஸ் ஆயிரும். அதனால கரெக்டா இங்க 3.5 இப்ப இதோட அளந்து பாத்தீங்கன்னா இங்க 3.5 இங்க இருந்து இங்க மார்க் பண்ணும்போது 9.25 சரிங்களா? இப்ப இந்த பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் நமக்கு கரெக்ட் ஆயிக்கும். இப்போ இங்க என்ன பண்றோம்னா ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளிக்கிறோம். இந்த லைனை வந்து ஜாயின் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்க என்ன பண்றோம்னா மேக்சிமம் இந்த சென்டர் லைன்லயே வந்துரும். இந்த சென்டர் லைன் போட்டுட்டு உங்களுக்கு அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இந்த லைன் போட்டீங்கன்னா போதும். இந்த இடம் இதை கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது இந்த அளவு எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துருக்கிறது இங்க கரெக்ட் ஆயிரும். அது நீங்க மறுபடியும் மெஷர் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த இடத்துல நீங்க ஆம்ஹோல் டீப்னு இதில் கட் பண்ணல. டீப் வந்து இதில் கட் பண்ணிக்கலாம். அப்போ இது நீங்க தைக்கும் போது இது கொஞ்சம் இப்படி மேலே வந்துடும். அதனால தான் இந்த 1/2 இன்ச் இங்க கீழே இறக்கி இருக்கும். வந்து எப்பயும் போல ரவுண்ட் போட்டு குடஞ்சி இது பண்றது 1/2 இன்ச் வெட்டுறது எக்ஸ்ட்ராவே போட்டுருமாங்க? இல்ல இது நீங்க இறக்கி இருக்கிறனால இது அதிகமா வரும். நம்ம நார்மலா வெட்டிட்டீங்க அப்படின்னா கம்மியா வரும். இப்ப இங்க இறக்கி இருக்கேன் இல்லையா? அதனால உங்களுக்கு இது அதிகமா வரும். அந்த 1/2 இன்ச் புரியுதுங்களா? இல்ல வந்தது எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் வெட்டி தானே மேம் ஆகணும். ஆமா ஆமா வெட்டி தான் ஆகணும். இந்த இடத்துல நம்ம ஒரு இது டாட் பிடிச்சிக்கலாம். இந்த இடத்துல ஒரு நீடில் மார்க் போட்டுக்கோங்க. ஒரு 1 இன்ச் தள்ளியே போட்டுக்கோங்க. ஏன்னா தைப்பீங்க இல்லையா?
ஜாயின் பண்ணும்போது துணி இதாகும். அதனால் கொஞ்சம் தள்ளியே போட்டுக்கோங்க. இங்கே எப்பவும் போல் போடுற நாச் போட்டுக்கோங்க. இப்போ மேல் பக்கம் மட்டும் எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் ஷேப் வரையில, ஆனால் கட் பண்ணும்போது கரெக்டாக வச்சு கட் பண்ணி இதுக்கு ஒரு நாச் போட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு நாச் போட்டுக்கோங்க. ஏன்னா சைடு ஜாயின் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரணும். அதனால் பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒன்றா வச்சு சைடும் கூட கரெக்ட் பண்ணிக்கணும், பேக்குக்கு தகுந்த மாதிரி. இதுதான் நமக்கு ஃப்ரண்ட். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் பண்ணும்போது இங்கே எக்ஸஸாக இருக்கிறது உங்களுக்கு போயிடும். சரிங்களா? இங்கே 1 இன்ச்சுக்கு பக்கம் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த 2 நாட்சையும் ஸ்ட்ரைட் பண்ணி தையல் போடும்போது உங்களுக்கு இதுவும் ஸ்ட்ரைட் பண்ணும்போது இங்கே எக்ஸஸாக இருக்கிறது உங்களுக்கு கரெக்ட் ஆயிடும். இதில் நம்ம இப்படி வச்சு பார்ப்போம். இப்படி வச்சு தான் ஸ்டிச் போடுவோம். ஸ்டிச் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக 1 எக்ஸஸாக இருக்கும். அதனால தான் நம்ம துணி அதிகமாக விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். அப்புறமா உங்களுக்கு ஒரு பீஸ் கொடுத்து நீங்கள் பட்டி மாதிரி மேலே திருப்பிக்கிட்டாலும் ஓகே தான். இல்லாட்டினா உள் பக்கமாக எப்பவும் போல் அடித்து திருப்பிக்கலாம். இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறத மட்டும் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தைக்கும்போது அப்புறம் அது நீட்டிகிட்டு இருக்கும். அதை மட்டும் கரெக்டாக பண்ணி ஸ்டிச் போட்டு இதை ஈவனாக பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கப் ஷேப்புக்கு மட்டும் தேவையான லூஸ் கிடச்சிரும். இங்கே இடுப்பு கரெக்டாக ஆயிரும். இன்னுமே உங்களுக்கு இந்த இடம் லூஸ்க்கு இது சைடில் வருது அப்படின்னா இதை வந்து நல்லா இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடம் இந்த அண்டர் பஸ்ட்டுக்கு ஆமாம், அந்த அண்டர் பஸ்ட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா? இங்கே 4.5 இங்கே 3.5 மார்க் பண்ணோம் இல்லையா? அந்த 3.5க்கு தான் இந்த பெண்டு கொடுத்துருக்கோம். அந்த பெண்டில் வந்து ரொம்ப சின்னவங்களா இருக்காங்க அப்படின்னா கப் ஷேப் பர்ஃபெக்டாக வேணும்னா அந்த பெண்டுலேயே இப்படி கொண்டு போய் கொடுத்து இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். கப் ஷேப் பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த சைஸுக்கு இது அப்படியே கொஞ்சம் அப்படியே இறக்கி கொண்டு வாங்க. இது இந்த இது மட்டும்தான் சைஸுக்கு தகுந்தபடி இருக்கலாம். இதுல வேற எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு? இல்லை, இப்போ இதுவே இப்போ 36 சைஸுக்கு இது ஓகே. சரிங்களா? ஒரு 40 சைஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 40 சைஸ்னா உங்களுக்கு 10 இன்ச்சு இங்கே வரும். ஓகேங்களா? இங்கேருந்து இங்கே 10ல் பாதி 5 மைனஸ் பண்ணால் இங்கே வரும் 4. அப்போ என்ன ஆகும்னா இந்த டாட்டும் சைஸும் பெருசு வரும். அப்போ இந்த மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி வரும். அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்கன்னாவே போதும். அதுக்கான கப் ஷேப் வந்து அது கரெக்டாக ஆயிரும். இப்போ நம்ம இங்கே இது பண்ணி தைக்கும்போது இங்கே மார்க் பண்ண மாதிரியே இங்கேயும் மார்க் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே 3.5 இங்கே 11 10.75 வருது. அப்போ நம்ம வந்து 36 40 அப்படிங்கும்போது இது தைச்சதுக்கப்புறம் நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே 40 பக்கம் இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 1.5 இன்ச்சு கரெக்டாக வரும். ஏன்னா இது தைச்சதுக்கப்புறம் நீங்கள் இழுத்து அளந்து பார்க்கும்போது இங்கே 1.5 இன்ச்சு இந்த லூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இன்ச்சு கப் ஷேப்புக்கு தேவையான 36 + 4 40 இன்ச்சு அந்த அளவு வந்து இங்கே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இங்கே இது மேலே போயிடுச்சு அப்படின்னாலும் இந்த இதில் அப்படியே லூஸ் வரும் இல்லைங்களா? அதோட நீங்கள் மெஷர் பண்ணும்போது 10 இன்ச்சு வந்துடும். இந்த பக்கம் உங்களுக்கு 1.5 இன்ச்சு வந்துடும். இடுப்புக்கு அதே மாதிரி தான். இங்கேருந்து நீங்கள் இங்கே மெஷர் பண்ணும்போது இங்கே ஒரு 3.25 வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ணும்போது 9.5 இன்ச்சு போக மீதி இடுப்பு சுற்றளவு கரெக்டாக வந்துடும். அதுக்கு தான் இந்த இடத்துல ஸ்பேஸ் கரெக்டாக கொடுத்து கட் பண்ணுங்க.
இங்க சேர்த்து கட் பண்ணிட்டீங்கன்னா இடுப்பு பத்தாம போயிடும். கொஞ்சம் அதிகமா விட்டு கட் பண்ணிட்டீங்கன்னாலும் இந்த இடத்துல லூஸ் வரா எக்ஸ்ட்ரா துணி வரும். அதை கட் பண்ற மாதிரி ஆயிடும். இதுக்கு வந்து நம்ம இங்க நாச் போட்டுக்கலாம். இது நம்ம இங்க ஸ்டிச் பண்ணிட்டு மேல் பக்கம் இருந்தே தைங்க, கீழே இருந்து தைக்க வேண்டாம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஷேப் வந்து இதுல வந்துடும். இங்க ஒரு டாட் பிடிப்போம். இப்போ வந்து உங்களுக்கு கப் ஷேப் வந்து இதாயிரும். இது வந்து இங்க வந்து கொஞ்சம் இறக்கம் வர வேணும். ரொம்ப மேல போயிடக்கூடாது. அப்புறம் கை தூக்கும் போது இதாகும். அதனால இது ஸ்ட்ரைட் பண்ணி நீங்க பீஸ் வந்து இதுல கொடுத்துக்கலாம் இப்படி. இப்போ இதை நம்ம அளந்து பார்க்கும்போது நமக்கு இங்க இருந்து இங்க 10 இன்ச் வந்துடும். அதுக்கப்புறம் 1.5 இன்ச் வரும். ஏன்னா இந்த லூஸ் கொடுத்துருக்கு. வைக்கலாங்க. இப்போ நார்மல்னா யோக்கு வச்சு டாட்டு கட் பண்றீங்க இல்லையா, அந்த டாட்டுக்கு மேலும் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து விடணும். இப்போ 1.25 டாட்டுக்கு மடிச்சு வைக்கும்போது நீங்க இன்னொரு தைக்கிறதுக்கான அளவு சேர்த்தி ஸ்பேஸ் நிறைய கொடுத்து கட் பண்ணி தைச்சீங்க அப்படின்னா யோக் எப்பவும் போல அட்டாச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு வந்து நீங்க அப்படியே இது பண்ணி மேல ஒரு யோக் மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லாட்டினா இதை அடிச்சு உள் பக்கமா திருப்பிக்கலாம். இதுக்கு ஸ்லீவ் எல்லாமே உங்களுக்கு எப்பவும் போலதான். ஸ்லீவ்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. எல்லா கட்டிங்க்குமே ஸ்லீவ் அதே மாதிரி போட்டுக்கோங்க. இதுவே ஆமா, அந்த பின் பண்ண மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு இந்த அவுட்டர்ல தள்ளி படிமான தையல் போட்டுக்கோங்க. சரிங்களா? படிமான தையல் வந்து இந்த இதுல தள்ளி விட்டுட்டு அந்த சைடு தள்ளி விட்டுட்டு படிமான தையல் போட்டுக்கோங்க. இங்க ஒரு டாட் போட்டுக்கோங்க. இது வந்து எப்பவும் போல இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது ஷேப் மட்டும் இன்னும் இதா வேணும்னா இங்க மட்டும் அண்டர் பஸ்ல மட்டும் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க கொஞ்சம் லூஸ் வரும். நம்ம பட்டி வைக்காதனால கப் ஷேப் கம்மியா இருக்கவங்களுக்கு இங்க லூஸ் வரும். அதுவே பெருசா இருக்கவங்களுக்கு இப்படி வெட்டிட்டோம் அப்படின்னா இங்க இழுக்கும், அமுந்து போன மாதிரி இருக்கும். அதனால அந்த கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க கர்வ் கொடுத்துக்கோங்க. ஷோல்டர் கரெக்டா வந்துருச்சு. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணும்போது கரெக்டா வந்துடும். இல்லாட்டினா ஒரு இடத்துல கொஞ்சம் மறுபடியும் வெட்டுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த சைடெல்லாம் கரெக்ஷன் பண்ணி நம்ம கட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரைட் கரெக்டா வந்துடும். இங்க 1/2 இன்ச் பிடிச்சிட்டாலும் இந்த உயரம் மாறாது, கரெக்டா இருந்துடும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் மட்டும் நமக்கு இந்த அளவை விட கொஞ்சம் கீழே இருக்கும். அப்படி இருந்தாதான் கரெக்டா இருக்கும். இப்போ இதுவே உங்களுக்கு வந்து கப் சைஸ் வந்து நார்மலா இல்லாம நல்லா பெரிய சைஸா இருக்கு, ஒரு 7 இன்ச்சு 8 இன்ச்சு மாதிரி வித்தியாசம் வருது அப்படின்னா என்ன பண்ணணும்னா இதே ப்ரொசீஜர்ல தான் இந்த டாட்டினுடைய லைன்ஸ் மட்டும் எப்படி விடணும்னு சொல்லிடுறேன். இப்படிதான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இப்போ இது மிட் பாயிண்ட் இப்படி போட்டுட்டு இது மிட் பாயிண்ட் போட்டு இது அண்டர் பஸ்ட் போட்டுட்டோம். இப்போ கப் ஷேப் வந்து ரொம்பவே இவங்களுக்கு பெருசா வருது அப்படின்னா இங்க நம்ம அதிகமா விட்டுருப்போம். சரிங்களா? அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா இவங்களுக்கு இந்த போர்ஷனும் இந்த ஷேப் கொடுக்கணும், இந்த போர்ஷனும் இந்த ஷேப் கொடுக்கணும். சரிங்களா? அப்பதான் இந்த இடத்துல அவங்களுக்கு லூஸ் கரெக்டா வரும். அந்த பக்கமும் துணி எக்ஸ்ட்ரா விடணுங்களா மேம் தையலுக்கு? ஆமா, இங்கேயும் அதிகப்படுத்தணும், இங்கேயும் அதிகப்படுத்தணும். அப்ப இங்க 2 இன்ச்சு, இங்க 2 இன்ச்சு, இங்க 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஆமா, இந்த ஷேப் பாத்தீங்கன்னா 2 பக்கமுமே இங்க வந்து 2 இன்ச்சு கொடுத்துக்கோங்க, இங்க 2 இன்ச்சு கொடுத்துக்கோங்க. டாட்டுக்கு இந்த பக்கம் 1.25 இந்த அந்த ஸ்டிச்சிங் அளவு பார்த்து இந்த பக்கமும் 2 பக்கமும் ஈவனா கொடுத்துட்டு இந்த ஷேப் மட்டும் இப்படி வெட்டிடும். இப்ப நம்ம ஒன் சைடு தானே வெட்டுறோம். இதுல வந்து 2 சைடும் இப்படி மடிச்சு
இப்படி வெட்டிருங்க. அப்ப இவ்வளோ கேப் வரும். இப்ப இதுல நீங்க பிடிக்கும்போது அவங்களுக்கு கப் ஷேப் நல்லா லூஸ் கிடைக்கும். இது வந்து ஆர்ம் ஹோல்ல வெட்டிறலாம். இது வந்து இந்த தையல் இத வெட்டிறலாம் எப்பவும் போல. இங்க பண்றது மட்டும் தான் இப்ப நம்ம இதுல ஸ்ட்ரெயிட்டா விட்டுருக்கோம். ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு, இதுல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த வளைவுல இருந்து இந்த இடம் மட்டும் அதிகமா விட்டுருக்கோம். மேக்ஸிமம் இது வராது, தேவைப்படாது உங்களுக்கு. இருந்தாலும் இதுக்கு வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அப்படி ஏதாவது டவுட் அப்படின்னாலும், இதை நீங்க பார்த்தீங்கன்னா போதும். இங்கேயும் 2 இன்ச், இங்கேயும் 2 இன்ச். டாட் பார்த்தீங்க அப்படின்னா, அ மூ 1 1/2 இன்ச் இங்க வரும் உள்ள. அப்ப தைக்கிறதுக்கு போக இடுப்பு சுற்றளவு நீங்க மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்க ஸ்டிச்சிங்க்கு இங்க விட்டு மத்தவங்களுக்கு நம்ம டாட்டோட 2 சைடும் செக்ஷன் ஆமா. அதிகமா வைக்கிறோம். இங்கேயும், இங்கேயும் மார்க் பண்ணிட்டு அளந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்ப அந்த மாரி பண்ணும்போது, இவங்களுக்கு கப் ஷேப் பெருசா இருக்கவங்களுக்கு இது ஓகேவா இருக்கும். நம்ம நார்மலா இருக்க உடம்புக்கு இந்த மாரி நீங்க எப்பவுமே இந்த மாரி வச்சீங்கன்னா போதும். கப் ஷேப் வந்து சின்னதா, பெருசா, நார்மலா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டாட். இந்த டாட்ட வந்து நீங்க ஒன் சைடாவும் பிடிக்கலாம். 2 சைடாவும் நீங்க துணி விட்டு இது பண்ணிக்கலாம். சும்மா ஒரு லைன் மட்டும் போட்டு டக் பிடிக்கிறவங்க கூட இருக்காங்க. சும்மா பிரின்சஸ் கட் அப்படின்னு சொல்றதுக்காக, இந்த டாட் கொஞ்சம் சேர்த்தி புடிச்சு, இத அப்படியே கம்மியா புடிச்சு கனெக்ட் பண்ணிருவாங்க. சரிங்களா? எப்படி வேணாலும் பிரின்சஸ் கட் பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல பிளெண்டா வரணும். ஆனா இது எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது, இது எல்லாருக்குமே இந்த கட்டிங் வந்து கரெக்ட்டா வரும். பிரின்சஸ் கட் அப்படிங்கும்போது, உங்களுக்கு போட் நெக்கா இருந்தாலும் சரி, காலர் நெக்கா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் வரும். ஆனா, இப்ப இதுவே 1/2 ஷோல்டர் போட் நெக் அப்படிங்கும்போது, இந்த ஆர்ம் ஹோல் இதுவரைக்கும் வருங்களா? அப்ப நீங்க மார்க் பண்ணும்போது, நீங்க இதெல்லாம் இந்த ஆர்ம் ஹோல் எங்க வருதுங்கிறதெல்லாம் கவனிக்கவே வேண்டாம். இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இப்படி கிராஸ் பண்ணி ஸ்கேல் வச்சீங்கன்னா, எந்த பக்கம் எங்க வருதோ, அங்க இதே மாரி நீங்க 1 லைன் போட்டு கட் பண்ணா போதும். நீங்க ஆர்ம் ஹோல வந்து எதுலயுமே ஆர்ம் ஹோலுக்கு இதுல மிட் பாயிண்ட்ல வருது இந்த லைனு அப்படின்னு நெனச்சுட்டு, இதுக்கு அது மாரி வைக்கணும் அப்படின்னா முடியாது. 1/2 ஷோல்டருக்கு இது பெருசா வரும்போது, நீங்க மிட் பாயிண்ட் வச்சீங்கன்னா, இது இந்த சைடு தான் போகும். சரிங்களா? அதனால நீங்க எப்பவும் போல ஸ்கேல் வச்சு மிட் பாயிண்ட்ல இருந்து எப்படி லைன் போடுறீங்களோ, அந்த மாரி போட்டுக்கோங்க. இதுதான் நமக்கு பிரின்சஸ் கட். பிரின்சஸ் கட்டுக்கு பொறுத்தவரைக்கும், ஆ நெறைய பேர் வந்து நெறைய இது ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? நம்ம வந்து ஒரு டைப்ல போட்டோம் அப்படின்னா, இதே மாரியே நீங்க எப்ப வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் இன்னும் கப் ஷேப்ல லூஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா, இங்க 4 டாட் பிடிக்கிறவங்களும் கூட இருக்காங்க. 4 டாட்டுங்கும்போது இப்படி நேரா பிடிக்க வேண்டாம். இப்படி கிராஸா பிடிப்பாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாரி இங்க நீங்க கிளாத்த அட்ஜஸ்ட் பண்ணணும். சரிங்களா? பேசிக்கான ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அத வச்சு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணாலும், உங்களுக்கு நீங்க வேற எந்த வீடியோஸ் பார்த்தாலும், இல்ல வேற ஏதாவது ஒரு இதுல பார்த்தீங்கனாலும், உங்களுக்கு பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா, அந்த சேஞ்சஸ நீங்க இதுல ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? பேசிக்கா இதுதான் நம்ம பண்றோம். இதுல உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், செய்யணும்னு தோணுச்சுனாலும், நீங்க இது பண்ணிக்கோங்க. இப்ப நான் இந்த இடத்துல இந்த 1/2 இன்ச் கீழ டவுன் பண்ணாம, நான் இந்த இடத்துல வந்து இத தச்சிருந்தேன்னா, இந்த ஆர்ம் ஹோல் என்ன ஆகும் அப்டின்னா, இங்க வந்துரும். இப்ப இது கூட நான் வச்சு பார்க்கும்போது, இப்படி வராது ஆர்ம் ஹோல். இப்படி போயிருக்கும். அப்ப இந்த ரவுண்டு சின்னதாயிரும். நமக்கு ஆர்ம் ஹோல் டைட் ஆயிரும். அதுக்காக தான் இங்க கீழ ஆர்ம் ஹோல் இறக்குறோம். இங்க இந்த ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஆர்ம் ஹோல் வந்து ஈவனா இந்த ஹைட் கரெக்ட்டா வந்துரும். சப்போஸ் சென்டர்ல போடுற வளைவு இதுல உங்களுக்கு பழகுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க வந்துட்டு ஒரு மிட் பாயிண்ட் ஒண்ணு இருந்துச்சு அப்டின்னா, உங்களுடைய இந்த இது இருக்கு. ரெடிமேட் கப் ஷேப் இருக்கு. ரெடிமேட் கப்பு கிடைக்குங்களா? இந்த மிட் பாயிண்ட் இங்க மார்க் பண்ணிட்டீங்க. இங்கேயும், இங்கேயும் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டீங்க. இப்ப இந்த இடத்துல வந்து அண்டர் பஸ்ட். இப்போ இந்த ஸ்கேல் வச்சு கூட கரெக்ட்டா அந்த ஷேப் இப்படி வச்சு நீங்க வரைஞ்சரலாம். சரிங்களா? அதே மாரி இந்த ஷேப் வச்சு இப்படி வரைஞ்சரலாம். இந்த 2க்கும் நடுவுல இந்த ஸ்கேல வச்சு நீங்க வரலாம். அப்படி இல்லாட்டினா உங்களோட அந்த ரெடிமேடு கப்பு சைஸ் கணக்குல இருக்கும். இப்ப நீங்க 30 சைஸ், 35 சைஸ் தைச்சீங்கன்னா, அத 2ஆ மடிச்சு, அத வச்சு அந்த வளைவு இப்படி வரைஞ்சீங்க அப்படின்னா கூட போதும். அதெல்லாம் விட நீங்க கையில வளையணும். நான் எப்பவுமே இந்த ஆர்ம் ஹோல் ஸ்கேலு, இந்த பெண்டு ஸ்கேலு, இந்த இதுக்கு அதுக்கு எல்லாமே நான் வந்து ஆர்ம் ஹோல்னா இது இல்ல. இப்போ வந்து ஒண்ணு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இந்த மாரி ஷேப்ல. அது அது அப்புறம் இந்த சைடுல இப்படி வர ஸ்கேலு இது எல்லாமே நெறைய இப்போ வந்து மார்க்கெட்ல இருக்கு.
ஆனா அதெல்லாம் நீங்க வச்சு யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு அளவா இருந்தாலும் எந்த ஒரு இதா இருந்தாலும் நமக்கு வந்து நம்ம மைண்ட்ல தான் நம்ம வந்து இதை யோசிக்கணும். இதுக்கு எப்படி நம்ம கர்வ் குடுக்கணும் அப்படின்னு. அத இருந்தா அத வச்சு அப்படியே வரைஞ்சிருவோம். அது ஒரு பர்ட்டிகுலர் சைஸுக்கு தான் செட் ஆகும். எல்லாருக்குமே செட் ஆகாது. அப்ப நம்ம அதையெல்லாம் வச்சு யூஸ் பண்ணனோம் அப்படின்னா, நமக்கு வந்து என்ன ஆகும்னா, அது இருந்தா தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி ஆயிரும். அதனால எப்பவுமே நீங்க வந்து ஒரு மிட் பாயிண்ட் இருக்கு. கீழ ஒரு பாயிண்ட் இருக்கு. நம்மளுடைய கப் ஷேப்னுடைய ஷேப் எப்படியோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க தான் இப்படி வரைஞ்சுக்கணும். அதுக்கு வேணா இந்த ஸ்கேல் வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ரவுண்டுக்கு வந்து ஒரு அளவு. ஒரு ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு சிலர் என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு எப்பவுமே இதே ரவுண்டு தான் ஷேப் வேணும் அப்படிம்பாங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு இதுல ஃப்ரீ ஹேண்டா போட்டுட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து அளவு தெரியாது. இப்ப இது இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு எவ்வளோ டீப் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். இப்படிதான் நம்ம போட்டிருக்கோம். இந்த டீப் தான் அவங்க கேட்கறாங்க அப்படின்ட்டு. இன்னுமே உங்களுக்கு இன்னும் வைடா வேணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் இப்படி போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இது வந்து நம்ம மேக்ஸிமம் ஆர்ம் ஹோல்க்கு யூஸ் பண்றதில்ல. இதெல்லாம் ஷர்ட் ஆர்ம் ஹோல் அப்படின்னா தான் இப்படி ஸ்ட்ரெயிட்டா வச்சு வரைய முடியும். இப்ப நம்மளுடைய ஆர்ம் ஹோலுக்கு நம்ம இத யூஸ் பண்ணி முந்தியெல்லாம் நான் ஃப்ரீ ஹேண்டாவே தான் எல்லாருக்குமே சொல்லிக் குடுத்துருக்கேன். இப்ப இது வந்து நெறைய பேருக்கு கொஞ்சம் ஆர்ம் ஹோல் வரையறது கஷ்டம் அப்படிங்கும்போது, இத வச்சு நான் வந்து இந்த மாரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்க மேல 1/2 இன்ச் விட்டு, கீழ இந்த ஷேப் வச்சு நீங்க இந்த சென்டர் பாயிண்ட்ல வச்சு லைன் போட்டுக்கோங்க. அது உங்களுடைய ஆர்ம் ஹோல்ல 1/2 வர்ற மாரி அப்படின்னு. அதனால இத வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மத்தபடி இதெல்லாம் தேவையில்ல. இதெல்லாம் நம்ம எப்பவும் போல ஃப்ரீ ஹேண்டாவே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணோம் அப்படின்னா, 2 பாயிண்ட்டுக்கு அது மட்டும் இது போட்டுக்கோங்க. இத மட்டும் நீங்க இந்த ஷேப் மட்டும் குடுத்தீங்கன்னா போதும். இது வந்து ஸ்ட்ரெய்ட் லைன் தான். சரிங்களா? இந்த இடத்த நம்ம லைட்டா இப்படி பெண்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஷார்ப்ப லைட்டா பெண்ட் பண்ணிக்கிறோம். இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. இங்க வந்து ஆர்ம் ஹோலுக்கு வந்து லைன் போட்டிருக்கோம். மேக்ஸிமம் இதுக்கு வந்து சும்மா லைட்டா ஒரு பெண்ட் இங்க எட்ஜ்ல மட்டும் வந்தா போதும். இது வந்து ரொம்ப இதுக்கு வந்து பெண்ட் குடுக்கணும்னு இல்ல. இப்ப இங்க வர இடத்துல மட்டும் நம்ம இந்த இடத்துல எவ்வளோ டாட் மார்க் பண்ணியிருக்கீங்களோ, இந்த ஷேப் வச்சு இப்படி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இத இப்படி வளைச்சுக்கோங்க. இத இப்படி வளைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். சரிங்களா? இந்த ஷேப் வச்சே நீங்க போட்டுக்கலாம். இல்லன்னா ஃப்ரீ ஹேண்டாவே நம்ம வந்து போட்டுக்கலாம். அப்படியும் அதுவும் முடியல அப்படின்னா, நீங்க உங்களுடைய பேடு இப்படி 2ஆ மடிச்சு, அத இதுல வச்சு அந்த ஷேப்ப வந்து இதுல மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இதுவே டபுள் சைடு அப்படிங்கும்போது, இப்ப நார்மலா இவ்வளோ வைக்கும்போது, இந்த பக்கம் 2 இன்ச்சு, இந்த பக்கம் 2 இன்ச்சு, கீழ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இது எப்பவும் போல இங்க வச்சுக்கோங்க. இது எப்பவும் போல இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இங்க மிட் பாயிண்ட் வச்சுட்டீங்க. இங்க அண்டர் பஸ்ட் வச்சு லைன் போட்டு, இங்கேயும் இங்கேயும் இங்க 1 1/2 இன்ச்சு, இங்க 1 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இத மெஷர் பண்ணி பார்த்துட்டு, இது இந்த ஷேப் எப்படி மார்க் பண்ணீங்களோ, அத 2ஆ மடிச்சு வச்சு கட் பண்ணீங்கன்னா, 2 ஈவனா போயிரும். கப் ஷேப் வந்து நல்லா லூஸ் கிடைக்கும். இது 2யும் பிடிக்கும்போது, இங்க இருக்கிறது, இங்க இருக்கிறதும் கிளாத் வந்து அண்டர் பஸ்ட்டுக்கு ஈவன் ஆயிரும். 1/4 வேஸ்ட் கரெக்ட்டா வந்துரும். இது டீப் நீங்க வெட்டும்போது, இது மேல வந்துரும். இந்த 1/2 இன்ச் மேல வந்துரும். கரெக்ட் ஆயிக்கும். இதுலயே போட் நெக் எப்படின்னு சொல்லிட்டுங்களா? இப்ப இதுல வேற டவுட் ஏதாவது இருக்கான்னு நோட் பண்ணி வைங்க. அடுத்த கிளாஸ்ல கேட்டுக்கோங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா, போட் நெக் அப்படிங்கும்போது, கப் ஷேப் இதெல்லாம் பிரின்சஸ் கட்டுக்கு எல்லாமே இதுதான். சரிங்களா? இதுல பேக் ஓப்பனும் வச்சுக்கலாம், ஃப்ரண்ட் ஓப்பனும் வச்சுக்கலாம். எந்த ஒரு மாடல் பிளவுஸா இருந்தாலுமே, நீங்க எப்படி ஃபோல்டு பண்றீங்களோ அது மட்டும் தான். மத்தபடி அதுக்கு 1/4 இன்ச் விடுங்க, 1/2 இன்ச் விடுங்க அப்படின்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனா பேக் பட்டன் வைக்கும்போது, இந்த ரவுண்டு வந்து குறுகிரக்கூடாது. அதனால வேணா சும்மா லைட்டா ஒரு ஷேப் குடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு அவுட்டர்ல இங்க பேக் ஹூக் வைக்கும்போது, நமக்கு இங்க வீப்பட்டி இது கொஞ்சம் குறையும்போது, இந்த ஷேப் வேணா கொஞ்சம் இப்படி அவுட்டர்ல கொண்டு வந்துக்கலாம். இப்ப இதுல வந்து நம்ம ஷோல்டர மெஷர் பண்ணுவோம். ஒரு 8 இன்ச் வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுலயும் ஒரு 8 இன்ச் வச்சுக்கலாம். இங்க செஸ்ட் ரவுண்ட் இங்க வருது. இப்போ இங்க இருந்து இங்க கரெக்ட்டான ஒரு போட் நெக் அப்படின்னா,
இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 1.25 இன்ச்சு கொடுத்தா போதும். சரிங்களா? கேப்பு 1.25 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஒரு 3/4 இன்ச்சு. அப்போ 2 இன்ச்சு டோட்டலா நீங்க இங்க கொடுத்துட்டு, இந்த இடத்துல ஒரு லைட்டா ஒரு 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியா மட்டும் ஸ்லாண்டிங் போட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரு 3 இன்ச்சு தான் கரெக்டான ஒரு போட் நெக்னா இதில் போட்டுக்கலாம். மற்றபடி உங்களுக்கு இந்த இடத்துல மார்க் வரும்போது பிரின்சஸ் கட்டு இதே மாதிரி ஷேப் தான் வரும். கரண்ட் இது வந்து நெக் இதெல்லாமே சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. ஆம் ஹோல் எப்பவும் போல நம்ம 3/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இது சேம் அதே மாதிரி தான். இந்த இடம் மட்டும்தான் மாத்துறோம். இப்போ நீங்க சப்போஸ் எனக்கு பேக் வந்து இதே மாதிரி போட் நெக்கு, ஃப்ரண்ட் மட்டும் டீப் நெக்கா வேணும், இல்லை இப்போ வர ஏதோ ஒரு மாடல் இப்படி இப்படி புதுசாக வர மாடலோ இல்லை இப்படி ஸ்கேலப் டிசைனோ இந்த மாதிரி நான் ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடம் பேக் வந்து இதே போட் நெக் தான், இன்னொரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ உள்ள சேர்த்திக்கோங்க. ஏன்னா இதுலயே நீங்க இந்த ஷேப் கொடுக்கும்போது இந்த இடம் ஸ்கின் ரொம்ப ஓப்பன் ஆயிரும் சைடில். அதனால ஒரு 1/2 இன்ச்சு உள்ள ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த டிசைன் வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு மட்டும். பேக் வந்து இதே தான் போட் நெக், இந்த க்ளோஸ் நெக்கே தான். இது க்ளோஸாகவும் வைக்கலாம், இந்த போட் நெக் மாதிரி வைக்கலாம். ஒரு 3, 3.5 வரைக்கும் உங்களுக்கு இதே ஷோல்டர் கால்குலேஷன் தான். இப்போ இந்த அளவு தான் ஹை நெக் அப்படிங்கும்போது, அது ஹை நெக் அப்படிங்கிறது நம்ம வந்து இப்படி கழுத்தை க்ளோஸ் பண்ணி வர்றது தான் ஹை நெக்குன்னு சொல்லுவோம். ஹை நெக்கு, ஹால்டர் நெக்குன்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து போட் நெக் தான், ஆனால் ஃப்ரண்ட் வந்து டீப்பாக வரும். அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு இந்த இடம் வந்து ஓப்பன், இங்கே எவ்வளோ அளவு வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே உள்கை வெட்டும்போது இவ்வளோ உள்ளே போகும். அப்போ இந்த இடத்துல ஸ்கின் வந்து ரொம்ப தெரியக்கூடாது, பிரைசியர் ஸ்ட்ராப் தெரியக்கூடாது அப்படின்னா இந்த அளவை வந்து இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளிட்டு இதில் வந்து பேக் நெக் வரைஞ்சிட்டு இதில் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் நீங்கள் கேன்வாஸ் கட் பண்ணி கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இது நீங்கள் இப்படியே வச்சுட்டு ரொம்ப டீப் பண்ணீங்கன்னா முன்னாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு மசில்ஸ் வந்து மேலே சைட்லேயும் இப்படி வெளியே வரும், இங்கேயும் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அப்போ இந்த நெக்கினுடைய உயரத்தையும் நம்ம குறைக்கணும். அது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் வேறு ஏதோ இதுலேயே. இந்த உயரத்தை வந்து நம்ம இப்போ இந்த மாதிரி பின்னாடி போட்டு முன்னாடி டீப் வச்சு 7 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா இங்கே வரைக்குமே ஸ்கின் வந்து வெளியே தெரியும். அதனால இந்த மாதிரி வர்ற இடத்துலையும் 1/2 இன்ச்சோ அல்லது 3/4 இன்ச்சோ 1 இன்ச்சோ நெக்கினுடைய உயரத்தை நம்ம குறைக்கணும். அப்படி இல்லாமல் இங்கே தள்ளி இப்படி இந்த இடத்துலயே இப்படி வச்சிட்டீங்க அப்படின்னா இங்கெல்லாம் ஃபுல்லாக ஸ்கின் தெரியும், இங்கேயும் உங்களுக்கு ஃபிட்டிங் வராது, கப் ஷேப்பு ஃபிட்டிங் வராது. அதனால ஃபிட்டிங் வந்து வரணும் அப்படின்னா கப் ஷேப் ஃபுல்லாக கவர் பண்ணி வரணும் அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம மேலே எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து இங்கே நார்மலாக 2 ஒரு 1.25 1.5 வரைக்குமே இது வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வைக்கிற 3/4 இன்ச்சு தான் நமக்கு கணக்கு. இப்போ இங்கே வரும்போது அதை விட இன்னொரு 1/2 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. இப்போ பின்னாடி வந்து நீங்கள் இப்படி டீப் வந்து ரொம்ப பண்ண முடியாது, ஒரு 4 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு தான், இல்லாட்டினா ரொம்ப இப்படி அவுட்டரில் வந்துடும். அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது 1/2 ஷோல்டர், நமக்கு ஷோல்டர்னுடைய அளவு பார்த்தீங்கன்னா தின் ஷோல்டர், போட் நெக்கு எல்லாமே தின் ஷோல்டர், நெக்கு வைடு அப்படி தான் வரும். சரிங்களா? அதோட ஷேப் பார்த்தீங்கன்னா இதான் வரும். நான் இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த நெக்கு க்ளோஸ் பண்ணி, ஏன்னா இங்கேருந்து நம்ம இப்படி வைடு போட முடியாது. அப்போ இன்னொரு 1/2 இன்ச்சு நம்ம உள்ளே தள்ளிட்டு இப்படி ரவுண்ட் போடும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா இப்படி வரும், ரொம்ப ஓப்பனாக இருக்கும். அதனால இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இது வந்து இந்த ஷேப்பில் இப்படி கொடுத்துக்கோங்க. இதில் இந்த கழுத்து அகலம் வச்சு கேன்வாஸில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பேக்கில் என்ன கழுத்து அகலம் வருதோ, இப்போ இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணுவீங்க இல்லையா, இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு 4 இன்ச்சு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 4.25க்கு கேன்வாஸ் வெட்டிக்கோங்க. ஏன்னா கேன்வாஸை ஒட்டி தான் தையல் போடுவோம், அதனால் துணி வந்து ஒரு 1/4 இன்ச்சு விடுவோம். அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு கேன்வாஸ் வெட்டும்போது வச்சுக்கிட்டோம், இங்கேருந்து இங்கே 4.25 மார்க் பண்ணிட்டோம். இங்கே வந்து இது பேக் நெக் அப்படிங்கும்போது என்ன அளவோ அந்த அளவு மார்க் பண்ணி இதை இப்படி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டாக இருந்தால் கீழே இந்த என்ன ஷேப் இங்கே கேட்குறீங்களோ அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? நெக்குமே கேன்வாஸ் நெக் வைக்கும்போது நார்மல் போட் நெக்குக்கு கேன்வாஸ் தேவையில்லை. ஏதாவது சேஞ்சஸ் மாடல் இப்படி ஸ்கேலப் வைக்கிறோம்,
இல்லை இந்த டைமண்ட் ஷேப் வைக்கிறோம், வேற ஏதாவது இப்படி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் கேன்வாஸ் வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் போட் நெக்கு வரைஞ்சிட்டு கீழே பேக்ல அது வந்து உங்களுக்கு போட் நெக் மார்க் பண்ணிட்டா இங்கே நீங்கள் என்ன வேணாலும் டிசைன் வந்து உங்களுடைய நெக்கினுடைய டீப்பு இப்போ 9 இன்ச்சுன்னா இங்கே 9 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே என்ன ஷேப் வேணுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். என்ன ஷேப் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் நாட் வைக்கலாம், ஹூக் வைக்கலாம். இல்லை இது வந்து எப்பவும் போல் அடித்து திருப்பிட்டு கேன்வாஸில் சும்மா இந்த ஷேப் மட்டும் இப்படி வெட்டி மேலேருந்து உள்ளே திருப்பி விட்டுக்கலாம். இதோட அட்டாச் பண்ணி வைக்கணும்னு இல்லை, அட்டாச் பண்ணால் ஹூக் வச்சுக்கோங்க. இந்த டோட்டலுக்கும் நீங்கள் கேன்வாஸ் கூட வெட்டிக்கலாம். இல்லாட்டினா இந்த ரவுண்டுக்கு மட்டும் நான் லைனிங்லேயே வெட்டிட்டு இந்த ஷேப்புக்கு மட்டும் கேன்வாஸ் கொடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல ஹூக் வைக்கிறது, நாட் வைக்கிறது எது வேணால் பண்ணிக்கலாம். சப்போஸ் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா நெக்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே இந்த மாதிரி அடித்து உள் பக்கமாக திருப்பி ஹெம்மிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் நார்மலாக இருக்க இப்போ சாதா ப்ளவுஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அந்த வீவிங் மட்டும் கரெக்டாக ஸ்ட்ரெயிட் பண்ணி போட்டிங்கன்னா போதும். சரிங்களா? அதே மாதிரி முன்பக்க உயரம் அதிகம் வேணும், உயரம் கம்மி பண்ணணும். சென்டரில் பிடிக்கிற டாட் அளவும் கம்மி. நார்மல் ப்ளவுஸ்னால் கம்மியாக பிடிச்சிங்கன்னா போதும். ஏன்னா இப்போது 3.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 1.25 வச்சு பிடிப்போம் இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து ஒரு 1.25 வச்சு பிடிச்சிங்கன்னா போதும். சாதா ப்ளவுஸுன்னா மட்டும். கிராஸ் கட்டிங்னா அப்படி இல்லை, சாதா ப்ளவுஸுன்னா மட்டும் ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் 2 பக்கம் சேர்த்தி தைக்கும்போது டாட் வந்து சின்னதாக பிடிச்சிங்கன்னா போதும். சைடில் வைக்கிற பட்டி உயரம் 3 வைப்பீங்க இல்லையா, அது ஒரு 2, 2.5 அப்படி வச்சிங்கன்னா போதும். முன்பக்க உயரம் அதாவது ஓப்பன் வைக்கும்போது நம்ம இப்படி ஷார்ப்பாக வி மாதிரி வராமல் அந்த உயரத்தையும் 4+1 5+1 அப்படி வந்து நீங்கள் சேர்த்திக்கலாம். முன்னாடி வந்து ரொம்ப உயரத்தை வந்து குறைக்கக்கூடாது. அதாவது இப்படி வந்து இப்படி தான் வரணும் நார்மல் ப்ளவுஸுக்கு. அதே கிராஸ் கட்டிங் பார்த்தீங்கன்னா இப்படி வரும். அப்போ இந்த பட்டியினுடைய உயரமும் இந்த பட்டியினுடைய உயரமும் கிராஸ் கட்டிங்னா இது அதிகமாக இருக்கும், நேர் கட்டிங்னா இது கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் இது வந்து நார்மல் அப்படின்னா இது அதிகமாக இருக்கும், பட்டி சின்னதாக இருக்கும். இது வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து கிராஸ் கட்டிங்க்கு, இது நார்மல் கட்டிங்க்கு. அந்த பட்டியினுடைய அளவு, டாட்டினுடைய அளவு இந்த 3 மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம இது ஸ்ட்ரைட் கட்டிங்க்கு. நேர் கட்டிங் ஏன்னா நம்ம நார்மல் ப்ளவுஸுன்னா லைனிங் இல்லாமல் தைக்கிறதையும் நார்மல் ப்ளவுஸுன்னு சொல்லுவோம். நார்மல் ப்ளவுஸை அதாவது மெட்டீரியல் நான் சொல்லலை, நம்ம போட்டு கட்டிங் போடுற மெத்தட் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து ஸ்ட்ரைட் கட்டிங். இப்போ இதுவே நமக்கு வந்து கிராஸ் வருது அப்படின்னா அதுதான் நம்ம கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்ன்னு சொல்லுவோம். கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது கிராஸ் போட்டுக்கிறோம். இதில் எல்லாமே இதில் எப்படி இருக்கோ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3வது தான் நம்ம கட்டோரி ப்ளவுஸ் பார்த்தோம். இதில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டும் கிராஸும் மிக்ஸ் ஆகி வரும், ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட்டு. பிரின்சஸ் கட்டு ரவுண்ட் நெக்கு, அதே மாதிரி பிரின்சஸ் கட்டு போட் நெக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி க்ளோஸாக வச்சு பின்னாடி டீப் வச்சுக்கலாம். அதே மாதிரி பேக்கு வந்து க்ளோஸாக வச்சு முன்னாடியும் டீப் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பிரின்சஸ் கட்டு ரவுண்ட் நெக்குக்கு இதில் ஃப்ரண்ட் அண்ட் இதில் எல்லாத்துலேயுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு என்னென்ன சேஞ்சஸ்னு நான் சொல்லிட்டேன். ஹூக் வந்து பின்னாடி வச்சா முன்னாடி வச்சா எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. எப்பவும் போல் கட் பண்ணி தைச்சிட்டு ஓப்பன் மட்டும் பேக்கில் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இது யோக் பகுதி ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது ஃபோல்டிங்கில் போட்டு கட் பண்ணிக்கோங்க. அதே தான் எல்லாத்துக்குமே. சரிங்களா? பிரின்சஸ் கட் ப்ளவுஸாக இருந்தாலும் அப்படியே தான், பிரின்சஸ் கட்டில் போட் நெக்காக இருந்தாலும் அப்படி தான். இப்போ பிரின்சஸ் கட் போட் நெக் அப்படின்னா மோஸ்ட்லி பேக் ஹூக் தான் வைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் போட் நெக் வந்து கரெக்டாக கழுத்தை ஒட்டி வரும். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, இல்லை எனக்கு கொஞ்சம் முன்னாடியே டீப்பு வச்சு ஃப்ரண்ட்டில் வந்து ஹூக் வைங்கன்னு கேட்பாங்க. அப்படியும் நம்ம வச்சு கொடுக்கலாம். இது வந்து போட் நெக் அப்படிங்கும்போது ஃப்ரண்ட் ஹூக்கு பேக் ஹூக்கு எது வேணாலும் வச்சுக்கலாம். அவங்க எப்படி ஓப்பன் கேட்குறாங்களோ அந்த சைடு நம்ம வச்சு கொடுத்துக்கலாம். பின்னாடி இந்த கீ ஹோல் வந்து என்ன ஷேப் வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 5 டைப்பில் ஏதாவது டவுட் இருக்கான்னு அடுத்த வாரம் பார்த்துக்கோங்க. இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாத்துலேயுமே இருக்குது. அதுலேயும் ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த 5 டைப்லேயுமே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாமே ஃபோல்டிங் அவ்வளோதான், ஃபோல்டிங்கில் போடுறோம். மெயினாக பட்டியும் ஃப்ரண்ட் போர்ஷனும்.
பேக்குக்கு ஃபோல்டிங் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, ஓப்பன்ல வச்சு போட்டுக்கலாம். மத்த எதுலயுமே டவுட் இல்ல. இப்போ கட்டிங் போட்டு அது மட்டும் போட்டுட்டு நீங்க அத எழுதி கரெக்ட்டா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது இந்த ஷேப் நம்மளுடைய கப் ஷேப்னோட சைட் வியூ தான். அந்த ஷேப்புக்கு மட்டும் நீங்க அத வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சரி, அப்ப இதுல கட் பண்ணி நீங்க ஒரு ப்ளவுஸ் இது பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகேங்கம்மா. தேங்க் யூ. ஓகே தேங்க்யூ மேம். அடுத்த 7வது பாகத்தை பார்க்க மறந்திடாதீங்க. இதைவிட மிகவும் விரிவான பல கருத்துக்கள் உள்ளடங்கியது. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.